வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது மார்ச் மாத பலன்கள். நம்மளுடைய பிப்ளே யூடியூப் சேனலில் புதிதாக ஆங்கில மாதத்தில் பலன்களை நம்ம சொல்ல தொடங்கி இருக்கிறோம். இதில் பிப்ரவரி மாத பலன்களை பார்த்தோம். அடுத்து இப்போ மார்ச் மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த மார்ச் மாதத்தில் இந்த மாதம் 1/3/2025 சனிக்கிழமையில் பிறக்குது. தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் பிறக்குது. இது ஒரு சிறப்பு என்னன்னா, சனி பகவானின் ஆளுமையை முழுமையாக நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் இந்த மாதத்தில் இறுதியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த ஆண்டு தான் திருநள்ளாறு சனி பயிற்சி 6/3/2026 தான். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னுடைய முழு பலத்தை காட்டி அடுத்த ராசிக்கு நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம். அந்த மாசி மாதத்தில் மார்ச் மாதம் தான் முழுமையாக சனிபலமானது இருக்கிறது. அதே போல மார்ச் 15ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீனத்திற்கு நகர்வார். புதன் பகவான் மீனத்திலையும் கும்பத்திலையும் மாறி மாறி இருந்து பலன்களை இந்த மாதத்தில் வாரி வழங்குவார். சுக்கிர பகவான் மீனத்திலையும் செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் கடகத்திலையும் மாறி மாறி பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குரு பகவான் ஏற்கனவே இருக்கிறது போல ரிஷபத்திலே இருந்து பலன்களை வாரி வழங்குவார். ராகு பகவான் மீனத்திலையும் கேது பகவான் கன்னியிலையும் இருந்து இந்த பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்ச் மாதம். இதை அடிப்படையாக வைத்து 12 ராசிக்கும் எப்படியான அமைப்பு இருக்கிறது என்று இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷராசி. மேஷராசி அன்பர்களை, மேஷராசியை பொறுத்தவரை சனி பகவான் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்து திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 சனியானது மார்ச் 29 தொடங்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், குரு பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சின்னதாக உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நெருக்கடிகள் சரி செய்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக தீர்த்து கொள்ளணும். அதே போல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு பல்வேறு சாதகமான சூழல்கள் நிலவினாலும் சுக்கிரன் ராகு புதன் மூன்றுமே விரயஸ்தானத்தில், அவர் கூட சனி பகவானும் சேர்ந்து கொள்வார் திருக்கணித பஞ்சாங்கம். அப்படி இது எல்லாம் சேர்ந்து சில குழப்பங்களை சில வருத்தங்களை இந்த மாத இறுதியில் தந்தாலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பல்வேறு சிக்கல்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சரியாக திட்டமிடணும். யாருக்கெல்லாம் சனி யோகமாக ஜனஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த 7.5 பல்வேறு லாபங்களை அள்ளி கொடுத்து விடும். சனி போல் கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லை என்பது போல சனி 7.5 பல பேருக்கு பல விஷயங்களை பிச்சைக்காரர்களையும் பணக்காரனாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த மாதமானது பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் 7.5 சனி பாதிப்பு இருந்தாலும் 7.5 சனி யோகமாக இருந்தாலும் வழிபட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் போங்க. சனிக்கிழமையில ஈசானிய லிங்க பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துக்கோங்க. அது சுடுகாட்டில் இருக்கும். அந்த இடத்துல பாதை 2ஆக பிரியும். வேலூர் ரோட்டில் பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது வேலூர் ரோடு கிராஸ் ஆகும். அந்த இடத்துல 2ஆக பிரியும். 2ஆக பிரியும் போது சுடுகாட்டு பாதை வழியாக போனால் ஈசானிய லிங்கம் இருக்கும். அங்கே ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் இருப்பார்கள். அது ஒரு மடம் தனியாக இருக்கும். இதை 2ஐயும் வழிபட்டு விட்டு வந்தால் சனி பகவான் கொடுக்கிற இடத்தில் இருந்தாலும் கொடுத்து விடுவார். சனி பகவான் கெடுக்கிற இடத்தில் இருந்தாலும் கெடுபலன் குறைந்து நற்பலனே நடக்கும். இதை புரிந்து கொண்டு இந்த மார்ச் மாதத்தில் பல்வேறு லாபங்களை இறை வழிபாட்டின் மூலமாக ஈசானிய லிங்கேஸ்வரர் அருளால் பெற வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் யோகமான மாதம். ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் சில பொருளாதார நெருக்கடிகளை, காசு பண குறைபாட்டை, வருமான குறைபாட்டை, வருமானம் பத்தாத நிலையை உருவாக்கினாலும் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி நகர்ந்து லாபஸ்தானத்திற்கு சென்று பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 11ஆம் இடத்துல 3 முக்கியமான கிரகங்கள், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், அவரோடு சேர்ந்து சனி பகவானும் சேர்ந்து கொள்வார். 2ஆம் இடத்துல உங்க 12ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் மாறி மாறி அமர்ந்து பயணத்தின் மூலியமாக தொழிலில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். யோக காலமானது தொடங்கி இருக்குது. இதை சரியாக பின்பற்றி பயன்படுத்திக் கொள்ளணும். நிதானத்தை கடைபிடித்து நல்ல வருமானத்தை பிடித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள்
ஒரு முறையேனும் வேலூர் சென்று ஜலகண்டேஸ்வரரை வழிபட்டு அவருடைய அருளாசி கிடைக்க பெற்றால் மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் அருளால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக அற்புதமான மாதம். யோக சனி காலத்தில் இருக்கீங்க. குரு பகவான் விரய குருவாக இருந்து விரய செலவு செய்தாது பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்து பின்பு 2ஆம் இடத்துல தனக்காரனாக சென்று பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதம். இதில் 10ஆம் இடத்துல ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அவரோடு சனி பகவானும் சேர்ந்து தொழிலை விரிவாக்கம் செய்வது, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது, திருமணம் செய்வது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது என்று செலவினங்களை கொடுத்து வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். செலவினங்களை கொடுப்பார். அதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் அடையாத ஒரு உச்சத்திற்கு உங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் சிதம்பரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நடராஜ பெருமானையும் அங்கிருந்து வடக்கு கோபுர வாசலில் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா தில்லை காளி இருப்பால், அந்த தில்லை காளியையும் போய் வழிபட்டு வந்தால் இந்த மாதம் அளப்பிட முடியாத பல நல்ல விஷயங்கள் சரியாக நடைபெறும். விரய செலவு ஏற்படும் மாதமாக உங்களுக்கு அமையும். சிதம்பரம் நடராஜ பெருமான் அருளால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். பல நாட்களாக ஏங்கி தவித்து கொண்டிருந்த அஷ்டமத்து சனியானப்பட்டவர் திருக்கணித பஞ்சாங்கப்படி விலகக்கூடிய மாதம். சனி பகவான் அஷ்டமத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு லாப சனியாக யோக சனி காலத்தை தொடங்கக்கூடிய மாதம். மார்ச் 29ஆம் தேதி தொடங்குவார். இதன் மூலியமாக பல்வேறு லாபங்கள் நடைபெறும். 9ஆம் இடத்துல ராகு, புதன், சூரியன், சுக்கிரன், அவரோடு சனி பகவானும் சேர்ந்து கொள்வார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொடுக்கும். மாத ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும். மாதனுடைய பிற்பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால மார்ச் 15க்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்கும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். யோக சனி காலம் தொடங்கும் போது பல்வேறு லாபங்கள் நடக்கும். இதுவரை பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து வெளியூர் பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்குது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நேரத்தில் அருகில் உள்ள சிவாலயம் சென்று மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ள கால பைரவருக்கு சனிக்கிழமை காலையில குளிகை நேரத்தில் 6 to 7:30 குளிகை நேரத்தில் எல் தீபம் இட்டு, மிளகு தீபம் இட்டு, பூசணிக்காயில விளக்கேற்றி, தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி, தேங்காயில் விளக்கேற்றினால் குடும்ப உறவு நிலைக்கும். பூசணிக்காயில் விளக்கேற்றினால் தொழில் வளம் பெருகும். எல் தீபம் இட்டு மிளகு தீபம் இட்டால் சனி தோஷமானது விலகும். ஏன்னா சனி பகவான் போலீஸ்கார மாதிரி அவர்கிட்ட காப்பாற்றக்கூடிய வக்கீல் யாருன்னா பைரவர் தான். அஷ்டமத்து சனி காலத்துல பல அடி வாங்கினீங்க, அதுல இருந்து உங்களை மீட்டு எடுத்து மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் கால பைரவர். அந்த கால பைரவரை சனிக்கிழமை வழிபட்டு அஷ்டமத்து சனியோட தோஷத்தை விலகி யோக சனி காலத்தை பெற்றுக்கொண்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியை பத்தி சொல்றாங்க. எனக்கு அஷ்டமத்து சனி தொடங்கிச்சா தொடங்கலையா, என்ன நடக்க போகுது அப்படின்னு குழப்பம் இருக்கும். குழம்பிக் கொள்ள வேண்டாம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்குறது. அடுத்த வருடம் 6/3/2026 திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில் முழுமையான அஷ்டமத்து சனியானது வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இதுல என்னன்னா அஷ்டமத்து சனி இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. முழுமையான அஷ்டமத்து சனி அடுத்த வருஷம் மார்ச்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இருந்தே அஷ்டமத்து சனி தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கஷ்டமானது காலப்போக்கில் முழுமையாக வரும். இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சனிக்கிழமை காலையில் 6 to 7:30 குளிகை நேரத்தில் இல்லைன்னா 9 to 10 ராவுகால நேரத்தில் சனி பகவானை வழிபடக்கூடாது, கால பைரவரை வழிபட வேண்டும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கால பைரவர் வழிபட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை வழிபடலாம். வக்கீலை பார்த்துட்டு போலீஸ்காரனை போய் பாருங்க. டைரக்டா போலீஸ்காரனை பார்த்தீங்கன்னா நீங்க குற்றவாளி அடிச்சு விடுவாரு. அதனால வக்கீல் துணையோடு கால பைரவரை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கால பைரவருக்கு ஒரு மிளகு தீபம் போட்டுட்டு, ஒரு பூசணிக்காய் தீபம் போட்டுட்டு, ஒரு தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை பாருங்கள். அப்படி பார்த்து அஷ்டமத்து சனி என்பது 7.5 சனியை விட கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலம் தான். 7.5 வருஷம் கொடுக்கறத 2.5 வருஷத்துலேயே கஷ்டத்தை கொடுப்பார். அதுல இருந்து விடுபடுவதற்காக நீங்க என்ன பண்ணணும்னா பைரவர் வழிபாடை இன்றையிலிருந்தே தொடங்கி விடணும். பைரவர் வழிபாட்டை கட்டியாக பிடித்துக் கொள்ளணும். வாய்ப்புள்ள சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக
தருமபுரி அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி கால பைரவரை போய் பாருங்க. காசியில் இருக்கிறவர் உத்தராயண பைரவர், தருமபுரியில் இருப்பவர் தட்சிணாயன பைரவர். இந்த தட்சிணாயன பைரவரை பார்த்து அவரை வணங்கி அவருடைய போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு சனிக்கிழமை காலையில் குளிகை நேரத்தில் 6 to 7:30 விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது உங்களுடைய சனி தோஷம் பெரும்பகுதி குறைந்துவிடும். அஸ்தமத்து சனியிலேருந்து இன்னைக்கு தப்பிச்சுக்கலாம். அதே போல ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், இப்படி எல்லா கிரகமும் அஸ்தமத்தில் போய் உட்காரக்கூடிய நேரத்தில் வாகன குறைபாடு வருவதற்கு, வாகனம் பழுதாவதற்கு, மனைவி கணவன் இடையே கருத்து முரண்பாடு வருவதற்கு, திருமணம் கூடி நின்று போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால இன்னும் முழுமையாக உங்களுக்கு அஸ்தமத்து சனி வரல. இந்த நேரத்தில் தட்சணகாசி காலபைரவரை தர்மபுரியில் போய் பார்த்தீங்கன்னா அஸ்தமத்து சனியோட தாக்கம் இல்லாமல் அனைத்து சுபகாரியங்களும் நடந்துவிடும். இதை புரிந்து கொண்டு சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அஸ்தமத்து சனி லேசாக தொடங்குற இந்த நேரத்தில் தர்மபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சணகாசி காலபைரவரை வணங்கி சனி தோஷம் விலக பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதம் யோகமான மாதம். ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். ஏன்னா 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை நோக்கி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் நகர்கிறார். கடன் தொல்லை நீங்க போகுது, புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள், புதிதாக தொழில் தொடங்க போகிறீர்கள், மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி தொடங்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான வழியை கொடுத்துருவார். குருவும் சாதகமா இருக்கிறார். முதல்ல நகைக்கு வட்டி கட்டவே தடுமாறி கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நகையை மீட்டு விடலாம். வாகனம் சின்னதா வச்சிருந்தேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் புதிய வாகனம் வாங்கலாம். திருமணமே பல ஆண்டுகளாக நடைபெறல, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும். இப்படி அனைத்து சுபகாரியங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை ஒரு சனிக்கிழமையில காலையில சனி ஓரையில விஸ்வரூப தரிசனம், பள்ளிகொண்ட பெருமாளாக பெருமாளை பார்ப்பது என்பது கஷ்டங்களை குறைத்து யோகத்தை கொடுப்பவர். திருப்பதியில போய் நின்ற பெருமாளா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா கஷ்டத்துல குறைக்க மாட்டாரு, ஆனா லாபத்தை மட்டும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. கஷ்டமா இருக்கும், அப்புறமா அவளை கஷ்டப்படுத்தும். ஆனா ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் கன்னிராசியின் அதிபதி. அவர் எங்க போனாலும் படுத்த பெருமாள். என்னால ஸ்ரீரங்கம் போக முடியலங்க, பக்கத்துல இருக்கிற கோயில்ல படுத்த பெருமாள் இருந்தால், பள்ளிகொண்ட பெருமாள் இருந்தால் அவரை போய் பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கர்மாவானது குறையும், கஷ்டமானது குறையும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் நகர்ந்து லாபத்தை கொடுத்து, வெற்றி வாய்ப்பை கொடுத்து, தொழிலை, திருமணத்தை, வருமானத்தை, வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறார். புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், இப்படி அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான் அருளால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அஸ்தமத்து குரு நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். ஒரு பக்கம் அஸ்தமத்து குரு என்ன பண்றாரு? பணத்தை டைட் பண்ணிக்கிறார். அதாவது என்ன பண்ணதுன்னா பணம் வருவாயை குறைத்து விடுவார். வரக்கூடிய வருமானம் கைக்கு வரல, உழைப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு இருக்கு. இதுல சனி பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். இப்ப கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்து பிழைத்துக் கொள்ளக்கூடிய காலம். ஆனா இதுல 6ஆம் இடத்துல போய் அமரக்கூடிய சூரிய பகவான் மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க காத்திருக்கிறார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க காத்திருக்கிறார். ஆனா கடுமையான உழைப்பு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராருன்னா என்ன பண்ணுன்னா, ஒரு பக்கம் உடல் உபாதை சின்னதா இருக்கும், மனக்கவலை இருக்கும், நம்ம தொழிலை விரிவாக்கம் செய்து கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோமோன்னு ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கடுமையா உழைச்சான சனி பகவானுக்கு பிடித்தது என்னன்னா வியர்வை வாசம். யார் ஒருவர் சனி பகவானின் பாதிப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக உழைத்து வியர்வை ஆறாக ஓடி உழைத்து கொண்டிருந்தால் சனி பகவான் உங்களை கிட்ட நெருங்க கூட மாட்டார். சனி பகவான் காலத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கோயில் போறது எல்லாம் அப்புறம் ரொம்ப கடுமையாக உழைச்சி வேர்வை ஆறா ஓடணும். வேர்வை தான் அவருக்கு பிடிக்கும். அப்படி ஆறா ஓடிச்சுன்னா சனி பகவான் உங்களை கம்முன்னு விட்டுருவார். இந்த பாடு படுறானே விட்றா, அவனை நம்ம என்னடா கஷ்டப்படுத்த போகிறோம் அப்படின்னு விட்டுட்டு
உங்களுக்கு கடனை, நோயை, எதிரியை வென்று காட்டக்கூடிய திறனை கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்க மதுரை போங்க. மதுரையில பழமுதிர் சோலையில் ராக்காயம்மன் ஒரு அமாவாசையில போய் ராக்காயம்மனுக்கு எலுமிச்சம்பழம் வாழை வாங்கி போட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்க யார் இருப்பா அப்படின்னா சோலை மலையான். அவன் தான் கடனை அடைக்கக்கூடிய முருகன். சோலை மலையான பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா கள்ளழகர் பெருமான். துலா ராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கள்ளழகர். உங்களோட ராசியாதிபதி, ராசியின் யோக கடவுள் யாருன்னா கள்ளழகர். அந்த கள்ளழகரை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா 18ஆம் படி கருப்பு கள்ளழகர்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதம் அளப்பரிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அனைவரும் கள்ளழகர் அருளால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான மாதம். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் யோகமாக இருந்தாலும் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துல அலைச்சல், தாயாரோட உடல் பாதிப்பு, பல்வேறு சிக்கல்கள், எதை தொட்டாலும் தோல்வி அப்படி கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சென்று மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க போறாரு. சூரிய பகவானும் மார்ச் மாதத்தில் என்ன பண்றாருன்னா மார்ச் 15க்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சனி பகவானோட சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தொழில் வளர்ச்சி, நின்ற திருமணம் கைகூடுவது, உடல் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைப்பது, மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைப்பது. இந்த பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், ஒரு டைலரா இருந்தாலும் நிக்க கூட நேரம் இல்லாம வேலை கிடைக்கும். ஒரு பியூட்டிஷியன் இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு கேமராமேனா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வருமானம் கிடைக்கும். பாக்கெட்ல நிறைய பணம் நிரப்பிக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதாசல மூர்த்தியை ஒரு முறை போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் வளர்ச்சிக்கு வித்திட்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். என தனுசு ராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்திலிருந்து நோயை, சிக்கலை கொடுத்துக் கொண்ட சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு நகர்கிறார். கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும் பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே சமயத்தில் ராகு பகவான் மே மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால நோய் தீரப்போகுது, தொழில் வளம் பெருக போகுது, இடமாற்றம் செய்யலாம். இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரர்கள் யாராவது இடமாற்றம் செய்யணும்னா கண்டிப்பா செய்யலாம். தொழில் மாற்றம் செய்யலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம், ப்ரொமோஷன்ல போகலாம், ஒரு கம்பெனியில் வேலையை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் அவரோடு சேர்ந்து சனி பகவானும் பயணிக்க போகிறார். இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஆனால் பொருளாதார நெருக்கடி இருக்கும், பொருளாதாரத்தில் காசு பணம் பத்தாத சூழல் இருக்கும். அதெல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மாறப்போகுது. இப்ப இருந்தே அதுக்கான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் திருச்சி உறையூரில் அருள்பாலிக்கூடிய வெக்காளி அம்மனை போய் பாருங்க. இந்த வெக்காளி அம்மனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா நோய் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கால்வலி, அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய், முகத்தில் இந்த கழலை நோய் என்று சொல்வார்கள். அதெல்லாம் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவற்றையெல்லாம் உறையூர் வெக்காளி நீக்கி விடுவாள். இல்லைன்னா அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. அனைவரும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டை செய்து நோய் தீர்த்து தொழிலில் வளர்ச்சி அடைந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் கைத்தட்டி டாலரை தூக்கிவிட்டு 7.5 சனி முடிய போது திருக்கணித பஞ்சாங்கப்படி என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 ஆனது நிறைவு பெறுகிறது. அதே போல 3ஆம் இடத்துல சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் எல்லாம் சேர்ந்து உட்கார போறாங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணம், வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், தொழில் வளர்ச்சி, நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, நீண்ட நாட்களாக திறன் தேர்வு எழுதி காத்திருந்தவர்களுக்கு வெற்றி என்று வெற்றிக்கான வாசல் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். செவ்வாய் பகவானும் மிதுனத்திலையும் கடகத்திலையும் பயணம் செய்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மாத தொடக்கத்தில் சில வருத்தங்களும்
சில குழப்பங்கள் இருந்தாலும் மாத இறுதிக்குள் 20ஆம் தேதிக்கு மேலே பல்வேறு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் திருவாரூர் சென்று திருவாரூர் தியாகராஜ பெருமானையும் ருண விமோசன லிங்கேஸ்வரரை வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் ஏழரை சனியானது நிறைவேற்று மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று தொழில்காரகனாக திருவாரூர் தியாகராஜரே வந்து அமர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையை வளப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அனைவரும் தியாகராஜ பெருமான் அருளால் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். கும்பராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான மாதம். என கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு போய் அமர காத்திருக்கிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சில சிக்கல்களை கொடுத்தார், சில வருத்தங்களை கொடுத்தார். அவற்றையெல்லாம் மாறி மிகப்பெரிய வளர்ச்சிக்கு செல்ல போகிறார். 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், அவரோடு சேர்ந்து சனி பகவானும் சேர்ந்து அமரப்போகிறார். அதே போல 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மாறி மாறி செவ்வாய் பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஜென்ம சனி காலமானது நிறைவு பெற்று பாத சனி, லாப சனி என்று பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்திற்காக தான் நீண்ட நாட்களாக காத்திருந்தீர்கள். அவையெல்லாம் கிடைக்க போது முழுமையான ஜென்மசனி நிறைவு பெறவில்லை என்றாலும் ஜென்மசனியுடைய பெரும்பகுதியான தாக்கம் குறைந்து வளர்ச்சிக்கான வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் கண்டிப்பா ஒரு முறையேனும் கும்பகோணம் திருவாலங்காடு சென்று வீரட்டனேஸ்வரரை வழிபட்டு மாந்தி பகவானை வழிபட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூரும் சென்று மகாலிங்க சுவாமியை வழிபட்டு வரும்போது இந்த மாதம் ஜென்மசனியின் தாக்கம் குறைந்து வளர்ச்சிக்கு வித்திட்டு தனவரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்கும். அனைவரும் திருவிடைமருது மகாலிங்க சுவாமி அருளால் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு சென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். மார்ச் மாதத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, உடல் உபாதைகள் தீரப்போகுது. ஏன்னா ஜென்மத்திலேயே சனி பகவான் வந்து அமரப்போகிறார். அவரோடு சேர்ந்து சூரிய பகவானும் வந்து அமரப்போகிறார் மாத இறுதியில் மார்ச் 15க்கு பிறகு. அதே போல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். அவரோட சுக்கிர பகவான், புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து சில குழப்பங்களையும் சில உடல் உபாதைகளையும் சில வருத்தங்களையும் உறவுகளோட சிக்கல்களையும் இடமாற்றத்தையும் தொழில் மாற்றத்தையும் கொடுத்தாலும் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சிக்கான வருமானத்தை கொடுப்பார். ஜென்ம சனி காலத்தில் அதிகமான உழைப்பு, அதிகமான பயணம் மேற்கொள்ளணும், நிறைய விஷயங்களை கவனம் செலுத்தி உழைக்கணும். அப்படி உழைக்கும் போது மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்கும். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் மதுரை சென்று மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய கடைவீதியில் இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனை வழிபட்டு வரும்போது இந்த மாதத்தில் ஜென்ம சனியோட தாக்கம் குறையும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மீனாட்சி சொக்கநாதரை பிடிச்சிக்கணும், அதுக்கடுத்து இன்மையில் நன்மை தருவார் சிவனை பிடிச்சிக்கணும், அதுக்கடுத்து பிரதோஷ வழிபாடு. இது எல்லாமே ஜென்மசனியோட தாக்கத்தை குறைக்கும். ஜென்மசனி முழுமையாக வந்துவிடவில்லை. அடுத்த ஆண்டு 6/3/2026 திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில் தான் முழுமையாக வரும். இப்போது முழுமையாக வந்துவிடாது. இவற்றை தெளிவாக புரிந்து கொண்டு வரக்கூடிய துன்பங்களை உழைப்பின் மூலியமாக, இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ளணும். கடுமையான உழைப்பு, இறை வழிபாடு, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவர்களை கேலி பண்ணி விடக்கூடாது. தன்னை தாழ்த்தி கொண்டு கடுமையாக உழைத்து இறை வழிபாட்டை செய்து கொண்டால் சனி பகவான் ஒன்றுமே செய்துவிட மாட்டார். ஜென்ம சனி காலத்தில் மீன ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறை இதுதான். இவற்றை சரியாக பயன்படுத்தி மீன ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றியை குவித்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வீப்ளே யூடியூப் சேனல்ல மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் மார்ச் மாதத்துடைய பலன்களை 12 ராசிக்கு பார்த்தோம். இந்த 12 ராசிக்குமான பொதுவான பலன்கள் என்னவென்றால், இந்த மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கி நகர்கிறார். இதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டு 6/3/2026 தான் முழுமையான வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இப்ப திருக்கணித பஞ்சாங்கப்படி நகரும் போது அவர்களுக்கு சனியுடைய தாக்கம் இருக்கும். முழுமையான சனிப்பெயர்ச்சியானது அடுத்த ஆண்டு தான். அதை புரிந்து கொண்டு அனைவரும் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து குறைத்துக் கொள்வதற்கு துன்பத்தை குறைச்சுக்கணும், லாபத்தை எடுத்துக்கணும். சனி பகவான் போல கொடுப்பான் இல்லை, சனி பகவான் போல கெடுப்பான் இல்லை. அப்ப சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அதற்கு ஒரே வழிதான். எல்லா வழிபாட்டும் சிறப்பு. இதுல பைரவர் வழிபாடு. திருவண்ணாமலையில் சனிக்கிழமை அதிகாலை கிரிவலம், சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு கிரிவலம், 6 மணி விடிய காலம் 4:30 மணிக்கு தொடங்கலாம். தொடங்கி ஒரு கிரிவலம் போயிட்டு குறைந்தது ஒரு 4 மணி நேரத்தில் நடப்பவர்கள் இருப்பார்கள், 6 மணி நேரத்தில் நடப்பவர்கள் இருப்பார்கள், 3 மணி நேரத்தில் நடப்பவர்கள் இருப்பார்கள். கோபுர தரிசனம், பின்னாடி அண்ணாமலையார மலை உருவாக தரிசனம்,
அடிமுடிக்கான அண்ணாமலையாராக மலையாக இருப்பவர் அண்ணாமலையார் தான். கோபுர தரிசனம் செய்து ஒரு 5 ரூபா கட்டி சூடம் வச்சு கும்பிட்டுட்டு நேராக கிரிவலம், ஃபுல்லாக கிரிவலம் போயிட்டு அந்த வேலூர் போகிற ரோட்டில் 2ஆ பிரியும். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, இந்தாண்ட சுடுகாட்டுக்கு போகிறதுன்னு 2ஆ பிரியும். அப்படி 2ஆ பிரியும் போது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதையில் போகாமல் சுடுகாட்டு போகிற பாதையில் போய் ஈசானிய லிங்கேஸ்வரர், இப்போ சனிக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு தொடங்குறீங்கன்னா ஒரு 6, 7 மணி 8 மணி அந்த நேரத்தில் சனி ஓரையில் நீங்கள் கிரிவலம் நடந்துட்டு இருப்பீங்க. சனி தோஷத்தை முழுமையாக அண்ணாமலையார் நிவர்த்தி செய்வார். அப்படியே வந்து ஈசானிய லிங்கத்துக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சனி கொடுக்கக்கூடிய யோகத்தை மட்டும் ஈசானிய லிங்கேஸ்வரர் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. சனி கொடுக்கக்கூடிய துன்பத்தை குறைத்து கொண்டு அவர் ஒரு ஃபில்டர் மேன். சனி கொடுக்கக்கூடிய யோகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபில்டர் மேன், வடிகட்டி. சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பத்தை குறைத்து இன்பத்தை வழங்குவதில் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர் ஈசானிய லிங்கேஸ்வரராக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலையார் ஈசானிய லிங்கேஸ்வரர் அருளாசியை முழுமையாக பெற்று சனி பகவான் கொடுக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெற்று இந்த மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அனைவரும் நலமாக வளமாக வாழ்த்துக்கள். இதே போல் பதிவு தொடர்ச்சியாக விபிளே சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது. விபிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.